Hold me now, touch me now, I don't want to be without you. சொல்லுங்க ராஜசேகர். கிளம்பிட்டம்பா. I'm on the way. ஹலோ 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 18 வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு கிளாஸ் இருக்காதீங்க. நான் வரேன்னா டயத்துக்கு வந்து நிற்பேன். வித் மேக்கப் காஸ்டியூமோட ரெடி ஆயிருக்கு. வந்தவொடனே டைரக்டா ஷாட்டுக்கு போக வேண்டியதான். யோ, முதல்ல போய் டைரக்டருக்கு சீன் எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேச வந்துட்டான். ஐயா போனேன். இவெல்லாம் ஒரு ஆள். Hey, what's happening? நிருப்பமா, stop it! Don't behave like a child. என்ன சொன்ன? முதல்ல நீ நிறுத்தியா உன் அஃபேர? Affair? Don't talk nonsense. நான்சென்ஸா? எதுடா நான்சென்ஸ்? ஏதோ சில டிவி சீரியல்லையும் டெலிஃபிலிம்லயும் நடிச்சிட்டா கமல் நடப்பா. நேத்து நைட்டு என்னாச்சு ஞாபகம் இருக்குல்ல? அதுக்கு காரணம் யாரு? உன்னை யாரு என் மொபைல் நோட்ட சொல்றது? ஏய், அதனால தான் தெரிஞ்சது நீ என்னலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஏய், உன் மொபைல் கொடு. என்ன பண்ற? மொபைல்ல சார்ஜ் இல்லப்பா. அவ்வளவுதானே இரு. இந்த இதுல பண்ணி எடுக்க கூடாது. குடு, நான் குடு. இது எத்தனை நாளா நடக்குது இப்படி? இட்ஸ் நத்திங். இதெல்லாம் பெருசுப்படுத்திக்காத, சும்மா டைம் பாஸ். எத்தனை பேரோட இந்த மாதிரி டைம் பாஸ் பண்ற? எப்ப நீ 2 மொபைல் வச்சுக்க ஆரம்பிச்சியோ அப்பவே எனக்கு டவுட். 2 மொபைல் வச்சிருந்தா அது குத்தமா? One is for profession and one is for my personal use. போய் சொல். ஏதோ திருட்டுத்தனம் பண்ற நீ. Come on. இதுல என்ன திருட்டுத்தனம் இருக்கு? அப்புறம் ஏன் என்கிட்ட இருந்து மறைக்கிற? Baby, because you won't understand. Understand what? பொண்டாட்டி நான் ஒருத்தி இருக்கும்போது 10 பேரோட ஜல்சா பண்றதா இருக்குமா? Come on. என்ன இதுக்கெல்லாம்? நானும் ஐடில தான் வேலை பார்க்கறேன். 10 பேரோட பழகுறேன். So don't try to teach me. தமாஷா பேசுறது, கடலை போடுறது அது வேற. பட் இது clear cut affair. Don't assume things. And you don't raise your bloody voice. இப்படி எல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. என்ன பண்ணுவ? ஏய் 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 நிருப்பமா. ஏய் என்ன? shit man. Your mobile is filled with only shit. அதான் flush up பண்ணிட்டேன். ஓ ச்சே. நிருப்பமா, என்ன பண்ற? And this is not the first time it's happening. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு காரணம் சொல்றேன். Enough. I'm totally fed up. Let me take a call. நிருப்பமா, come on. What is this baby? நான் சொல்றது கேளு. நான் வேணா உன் கால்ல விடுறேன். ஏய், நிறுத்து உன் டிராமாவை. ஹனி என்ன விட்டு போகாதமா. Don't touch me. என்னம்மா இது? போன் அடிக்குது. உனக்கு ஷூட்டிங்க்கு நேரமாச்சு. 10 பேரு உனக்கா காத்துட்டு இருப்பாங்க. அப்படிலாம் சொல்லாத. போடா. நான் சொல்றேன். யோ, எத்தனை தடவை ஃபோன் பண்ணுவேன்? நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன்ல. டாக்டர் ஹிருதயநாத் பேசுறேன். லீகல் ஒப்பீனியனா? அதுக்கு நீங்க லாயர் சட்டநாதனை பார்க்கணும். He will be available only in the morning. காத்தால ஃபோன் பண்ணுங்க. விளாவரியா பேசலாம். ஓகே? மிருதுலா, சொல்லுமா. What can I do for you? என்ன அங்கிள் சொல்றது? மறுபடியும் அதே பிரச்சனை தான்.
பிரச்சனை இருந்தாதாம்மா வாழ்க்கையே சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்காக இப்படி அடிக்கடி டிப்ரெஷனில் போனால் என்னம்மா அர்த்தம்? உங்களுக்கு என்ன அங்கிள் சுலபமாக சொல்லிட்டீங்க. நீங்க பாதி ரமண மகரிஷி. பந்தம், பாசம், ஒட்டு, உறவு எதுவுமே கிடையாது உங்களுக்கு. அப்படிலாம் இல்லைம்மா, நீ சொல்கிற அத்தனையும் எனக்கு உண்டு. என்ன கொஞ்சம் மிதமாக இருக்குது, அவ்வளோதான். அது சரி, இப்போ எதுக்கு வந்த என்ன தேடி? அதை சொல்லு. எனக்கே புரியல. நாராயணன் கூட எப்படி இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆச்சு? இத்தனைக்கும் அவன் என்னை விட 6-7 வயசு சின்னவன். வேடிக்கையா இருக்கு. ஒருவேளை என் புருஷன் வெளிநாட்டில் இருக்கிறதுனால இப்படி ஏற்பட்டுச்சா என்னன்னு தெரியல. இத்தனைக்கும் நாராயணன் அவரும் கலீக்ஸ். பட் ஹானஸ்டா சொல்றேன் அங்கிள், there has been no physical relationship. ஆனா நாராயணன் மேல நான் ரொம்ப பொசசிவ் ஆயிட்டேன். எனக்கே தெரியுது. அவரு வேற யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் என்னால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. அதே சமயம் வெளிப்படையா என்னால கேட்கவும் முடியல. அதை கேட்க எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? The fact is, I love my husband, but at the same time, I can't live without Narayanan. என்ன அங்கிள், நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பேசாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஐ ஆம் நெய்தர் சர்ப்ரைஸ்ட் நாட் ஷாக். எதனால் இப்படி ஏற்படுறது அது வேற விஷயம். ஆனால் உன்ன மாதிரி இருக்கிற நிறைய பேர் இதே மாதிரி அவஸ்தைப்படுறா. என் அனுபவத்தில் சொல்கிறேன். புருஷன் இருந்தோம் வேற ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது நீ சொல்கிற மாதிரி நீட் நாட் பி ஃபிசிக்கல். ஹலோ, சட்டநாதன் தான் பேசுகிறேன். வந்துட்டேளா? தோ வந்துடுறேன். ஓகே, பாருமா 2 minutes. கிளைண்ட் வந்திருக்கா, பார்த்து வந்துடுறேன். குட் ஈவினிங் மிஸ்டர் நாராயணன். குட் ஈவினிங் சார். என்ன ரொம்ப லேட் ஆகிடுதா? இல்லை சார், நான் இப்போ தான் வந்தேன். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? இல்லை, உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பான்னு சொல்லுவா. அதில் ஒரே மாதிரி இருக்கிற 3 பேர் என்னோட கிளைண்ட்ஸு. நீங்கள் உங்களை மாதிரியே இருக்கிற ரமேஷ், த பாப்புலர் டெலிவிஷன் ஆர்டிஸ்ட். தென் மூர்த்தி, பேங்க்கில் சீஃப் மேனேஜராக இருக்கான். நீங்கள் ஜிம்மில் ஏதோ ட்ரெயினராக இருக்க இல்லையா? ஆமாம் சார். அவன் சிக்லெட் மென்னுட்டே இருப்பான், அதான் ரமேஷ். ஓ. மூர்த்தி முகத்தை தொங்க போட்டுட்டே இருப்பான். மேனர்ஸ் டிஃப்ரெண்ட்டே தவிர நீங்கள்லாம் அச்சல் அப்படியே இருக்க. அதே தாடி, அதே மீசை. அது சரி, என்ன ப்ராப்ளம்? அது இல்லை சார், அது எனக்கும் மிருதுலாவுக்கும் பிரச்சனையா? உங்களுக்கு அவங்கள எப்படி தெரியும்? ஷீ இஸ் மை டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ப்பா. ஓ, ஸோ மிருதுலா உங்ககிட்ட கவுன்சிலிங்காக வந்திருக்காங்களா? ஆமாப்பா, நான் டாக்டர் ஹிருதயநாத் சட்டநாதன், சைக்காட்ரிஸ்ட் கம் லாயர். அங்கே டாக்டராக இருக்கேன், இங்கே லாயராக இருக்கேன். டாக்டர் பை ப்ரொஃபஷன் அண்ட் லாயர் பை பேஷன். அது என்ன ஆயிடுத்து தெரியுமா? இப்போ கவுன்சிலிங்க்கு வர்ற 3/4 கேஸு மேரிட்டல் டிஸ்கார்ட், இன்கம்பேட்டபிலிட்டி இப்படி ஆயிடுத்து. இதில் சில பேர் பிடிவாதமாக டிவோர்ஸ் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறா. அதனால அவளுக்கு வக்கீலாகவும் இருக்கேன். அது சரி, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்?
என்னத்த சார் சொல்றது, ஒரு சாதாரணமான விஷயம். Wish you many more happy returns of this day. தேங்க்யூ. You're welcome. என்ன புருஷன் தந்து பிள்ளைட்டு இருந்தெல்லாம் நேரம் ஃபோன் வந்திருக்குமே? அவர்கிட்ட இருந்து ஃபோன் மட்டும்தான் வந்துச்சு. ஆனா உன்கிட்ட இருந்து கிஃப்டே கிடைச்சிருக்குல்ல. So nice of you. Thank you. என்ன அப்படி பாக்குற? இல்ல, ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி நான் உன்கிட்ட இந்த அளவுக்கு இன்டிமேட் ஆயிட்டேன்? அதுவும் நீ என்னை விட ஒரு 6-7 வயசு சின்னவன். அன்பு காட்டுறதுக்கு 6 வயசா இருந்தா என்ன, 60 வயசா இருந்தா என்ன? ஆனா இது வெறும் அன்பு மட்டும் இல்லையே. மிருதுலா, you know something? A woman always needs someone as her companion to confide and confess. இது நான் சொல்லல, ஏதோ ஒரு புக்ல படிச்சேன். சரி, இந்த டாக்லாம் வேண்டாம், நீ எனக்கு சாப்பாடு எடுத்து வை, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். யா. சொல்லு நாராயணன். ஏய், என் மொபைல்ல இருந்த டேட்டா எல்லாம் கம்ப்ளீட்டா எரேஸ் ஆயிடுச்சு. என்னுடைய கான்டாக்ட்ஸ், மெசேஜஸ் எல்லாம் போயிடுச்சு. உனக்கே தெரியாம ஃபார்மேட் பண்ணிட்டியா? ஏய், என்னையா பேசுற? நான் ஏன் அந்த மாதிரி பண்ண போறேன்? ஷூ, இப்ப வர்ற மொபைல்ஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கு. வாங்கி 2 வருஷத்துக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வந்துருது. யாரையுமே நம்ப முடியறதில்ல. எல்லாரும் ஃப்ராடுத்தனம் பண்றாங்க. எஸ், எல்லாருமே ஃப்ராடுத்தனம் தான் பண்றாங்க.
இப்படி இருந்தா என்ன சார் பண்றது? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா டைவர்ஸ் பண்ணிடலாம். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னா விலகிடலாம். இது அப்படியும் இல்லை, இப்படியும் இல்லை. நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்க அதானே? லீகலா ஏதாவது பண்ண முடியுமா சார்? நீ பண்ணிட்டு இருக்கிறதே இல்லீகல். இதுல லீகலா ஏதாவது பண்ண முடியுமான்னு வேற கேள்வி. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? when you commit adultery only the man is punished, not the woman. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்க ஏஜ் லிமிட் இருக்கு, ஆனா குழந்தை பெத்துக்க ஏஜ் லிமிட் இல்ல. இதுல கல்யாணம் பண்ணிக்கணும்னு கம்பல்ஷனும் இல்ல. வெரி ஃபன்னி. அதெல்லாம் விடுங்க சார். என் பிரச்சனைக்கு என்ன தீர்வு? மிருதுலா கூட இருக்கவும் முடியல, அவளை விட்டு பிரியவும் முடியல. என்னதான் நான் பண்றது? நீயா ஏற்படுத்தின்றது தானே, அவஸ்தப்படு. என்னாச்சு? இவ்வளோ வேகமாவா காரை ஓட்டுவ? why don't you drive slowly சௌஜன்யா? கம் ஆன் டா, இன்னைக்கு லைஃபே ஃபாஸ்டா தான் போயிட்டு இருக்கு. வெல், இது எதுக்கு? டபுள் ட்ரீட் வாங்கிக்கோ. டபுள் ட்ரீட்டா? for what? என்னோட 12 இயர்ஸ் இன்டீரியர் டெக்கரேஷன் கரியர்ல எனக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. யூ நோ, ரன்னிங் இன்டு a few crores. oh congrats. Thank you. செகண்ட் ரீசன் என்ன அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்க சான்ஸ் இல்ல. எங்க கெஸ் பண்ண பார்க்கலாம். இன்னைக்கு உன் பர்த்டேயா? போச்சுடா, அதுவும் ஞாபகம் இல்லையா? நானே சொல்றேன், இன்னையோட நம்ம மீட் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. இதே நாள் இதே இடத்துல தான் we decided to get into a live-in relationship. அதுக்கு தான் இந்த ட்ரீட். அதுவா? ஓகே. ஸோ கோடி கோடியா சம்பாதிக்கிறேன். நான் ஒரு சாதாரண பேங்க் மேனேஜர். கொடி சீக்கிரம் கட்டி விட்டுருவேன். கமான்டா, லூசுத்தனமா பேசி என்ன மூட் அவுட் பண்ணாத. உனக்கு எப்பவுமே ஒரு இன்செக்யூரிட்டி. எங்க நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேனோன்னு ஒரு பயம். Take it from me, Murthy. You're always an integral part of my life. Thank you. அது என்னன்னு தெரியல, ஆளெல்லாம் ஒரு இன்செக்யூரிட்டி எனக்குள்ள, ரைட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். ஓ மை காட். Hey. அதுக்கு எதுக்கு இப்படி ஐஸ்கிரீம் லபக்குன்னு முழுங்குற? நல்லா ரஸ்ட் தான் சாப்பிட. இட்ஸ் மெல்டிங். உருகுது பாரு, ஆல்ரெடி பாதி தீந்து போச்சு. நீ ஆல்ரெடி பாதி தீந்து போச்சேன்னு நினைக்கிற, நான் இன்னும் பாதி இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் உனக்கும் எனக்கும் வித்தியாசம். வா, யம்மி ஐஸ்கிரீம்ல இன்னும் என்ன யோசனை? உள்ளுக்குள்ள பயமாவே இருக்கு சௌஜன்யா. என்னடா? அதான் சொன்னேன்ல, சத்தியமா சொல்றேன், உன்னை விட்டு எங்க போக மாட்டேன். போதுமா? என் போன் தான், யாருன்னு பாரு. You are an integral part of my life. இப்பதானே சொன்னேன். இங்கேயும் சொல்லிருக்கியே. ஓ வினோதா, அது சும்மா. இது மாதிரி இன்னும் எத்தனை சும்மா இருக்கு? வண்டர்ஃபுல். ஸோ எத்தனையோ சும்மால நானும் ஒரு சும்மாவா? டோன்ட் பி சிலி மூர்த்தி. அது வேற இது வேற. சும்மா மனசு போட்டு குழப்பிக்காத. வா. You are an integral part of my life. என்ன நைட் ஃபுல்லா தூங்கலையா? தூங்க பிடிக்கல. மூர்த்தி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யார். There's nothing to understand.
நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் பொறுமையா தான் கேளேன். நீ என்ன சொல்ல போற? யூ ஆர் an integral part of my life. அதானே? இதாண்டா, திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் யூ. ஒரு விஷயம் கிடைச்சிட்டா அதையே யோசிச்சுட்டு இருப்பேன். யூ நோ மீ இன் அண்ட் அவுட் யார். நான் உங்ககிட்ட எதையுமே மறைச்சதில்ல. இல்லைன்னா என் ஃபோன் கூட உங்ககிட்ட கொடுப்பேனா? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த மெசேஜஸ் எல்லாம் ஐ நீட் சம் டைம். எனக்கு ஆஃபீஸ் லேட் ஆகுது, நான் போகணும். சரி வா, நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு போறேன். தேவையில்லை, நீ உன் வழியில போ, நான் என் வழியில போய்க்கிறேன். பயங்கர கடுப்பா இருக்கியா? ஐ எம் டோட்டலி ஃபெட் அப் யா. ஏன், என்னாச்சு? யாரு கட் பண்ணிட்ட? அவனையும் இப்படிதான் கட் பண்ணணும். அந்த ரமேஷ் தான் பாஸ்டர்ட். ஏய், என்ன வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ற? பின்ன என்ன மாதிரி மெசேஜஸ்லாம் அனுப்புறான் தெரியுமா? அசிங்க அசிங்கமா. அவன் மொபைல்லேருந்து நேத்திக்கு நைட்டு அந்த அவளுக்கு. அதை விடு. அந்த போனை கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கையில கிடைச்சானா? ஏய், ரிலாக்ஸ் பண்ணு. என்ன ஆச்சு? முதல்ல மொபைல் வந்தது, அப்புறம் டேட்டா கனெக்ஷன் வந்தது, அப்புறம் ஒண்ணு ஒண்ணா வாட்ஸ்அப் மெசஞ்சர் எல்லாம் வந்தது. கூடவே வேண்டாத எல்லா கனெக்ஷனும் வந்துச்சு. ஐயோ, நல்லது இருந்தா கூட கெட்டதும் இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம்? ஃபேஸ்புக் மூலமா தானே? சட்னி வேணுமா? கொஞ்சம் கம்மியா போடு. உனக்கு என்ன ஹாப்பி மேரிட் லைஃப். புருஷன் துபாயில, புள்ள யூஎஸ்ல. கொடுத்து வச்சவ ஃப்ரீ பேர்ட். அதான் எப்பவா சிரிச்சிட்டே இருக்க. பாரு பாரு பாரு, என்ன சிரிப்பு என்ன சிரிப்பு. கவலையே இல்ல, அதான் எப்ப பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருக்க முடியுது. பட் எனக்கு மட்டும் கோவம் வந்ததுன்னா கண்டபடி சத்தம் போடுவேன். கையில கிடைக்கிறத போட்டு உடைச்சிடுவேன். தட்டை கொடுத்துரு. But I have decided divorce is the only solution. சார், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு டிவோர்ஸ் வேணும். என்னம்மா, டிவோர்ஸ்லாம் கடையில் கிடைக்கிற பாப்கார்ன் மாதிரி காசு கொடுத்தாலும் கிடைக்காது. அவன் யார் யாருக்கோ மெசேஜ் அனுப்பிச்சான்லாம் சொல்லி டிவோர்ஸ் வாங்க முடியாதுமா. எனக்கும் அவனுக்கும் ஒத்து வரல. இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியாதா? அதான் எல்லாம் நீயே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கே, நான் வேற எதுக்கு? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் சார். நிருப்பமா, நீ உனக்கு தெரிஞ்சது சொன்ன, நான் எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். டோன்ட் precipitate இஷ்யூஸ். அவன் ஒரு பப்ளிக் ஃபிகர், நடிகன். இன்ஃபேக்ட் அவன் நடித்த சீரியல்ஸை நானே பார்த்துருக்கேன். என்ன நல்லா நடிக்கிறான் தெரியுமோ? ஆமா, என்கிட்டயே ரொம்ப நல்லா நடிக்கிறான். அதான் ப்ராப்ளமே. வாழ்க்கையில் யார் தாமா நடிக்கல? கோ பை மை அட்வைஸ். நான் உங்ககிட்ட அட்வைஸ்க்காக வரல, கன்சல்டேஷனுக்காகவும் வரல. ஆல் ஐ நீட் இஸ் டிவோர்ஸ் ஃப்ரம் ரமேஷ். சரி, எப்போ நீ இவ்வளோ பிடிவாதமாக இருக்கியோ நெக்ஸ்ட் மண்டே வா. யூ வில் ஹாவ் ஏ குட் நியூஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த தேங்க்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோ. மண்டே பார்க்கலாம். மூர்த்தி, வாட்ஸ் த மேட்டர் வித் யூ யார்? நான் உன் கிட்ட கிட்ட வரணும்னு நினைக்கிறேன். நீ என்னை விட்டு தள்ளி தள்ளி போற. முடியல, என்னால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. உன்னால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல, என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியல. ஆல் பிகாஸ் ஆஃப் ஒன் பிளடி ஒன் பிளடி மெசேஜ். லுக், ஐம் சாரி. ஓகே, கம் ஆன், லெட்ஸ் பி பிராக்டிக்கல் யார். 2 வருஷமா உன் கூட இருக்கேன், என்னமா என்ன புரிஞ்சுக்கல? 20 வருஷமா சேர்ந்து வாழ்ந்தவங்களே பிரிஞ்சு போயிருக்காங்க. நாம என்ன? ஆஃப்டர் ஆல் 2 years. What do you mean, Murthy? Are you doubting me? Suspecting me? சௌஜன்யா, எனக்கு சொல்ல தெரியல. என்னால நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஐ எம் கன்ஃபியூஸ்ட்.
மூர்த்தி, கன்ஃபியூஷனோட கல்மினேஷன் தான் கிளாரிட்டி. ஐம் ஷுர் உனக்கும் அந்த கிளாரிட்டி வரும். டில் தென் I'll wait for you. Okay? இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. என்ன விசேஷம்? உன் பர்த்டேவா? இல்ல, வெட்டிங் டேவா? அதுவும் இல்ல, அதுக்கு ஆப்போசிட். ஆப்போசிட்டா? லிபரேஷன் டே, ஃப்ரீடம் டே. ரமேஷை டிவோர்ஸ் பண்றதா டிசைட் பண்ணிட்டேன். வக்கீல பார்த்தும் பேசிட்டேன். நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். அண்ட் ஐ டெல் யூ, இந்த ஆம்பளைங்க எல்லாருமே அயோக்கியங்க தான். சரி சரி, காம் டவுன் காம் டவுன். உனக்கு நிருபமாக்கு பதிலா நெருப்பமான்னு பேர் வச்சிருந்திருக்கணும். ஆம்பளைங்களை பத்தி அஃபென்சிவா சொல்லாத. எல்லா ஆம்பளைங்களும் அயோக்கியனும் கிடையாது, எல்லா பொம்பளைங்களும் பதிவிரதையும் கிடையாது. எனிவே, நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஏய், என்ன சர்ப்ரைஸ்? சௌஜன்யா, வழக்கமாக நான் எல்லார்ட்டையும் கேட்குற கேள்விதான். இஸ் திஸ் கிளாஸ் half full or half empty? மூர்த்தி கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் half full. அவரை பொறுத்த வரைக்கும் half empty. half empty, half full. அதே ஒரு ஆக்சிமரான் தான் இல்லை? நம்ம லைஃப்பும் இப்படித்தான். half empty, half full. half emptyன்னு நினைக்கிறவன் ஃபெயில் ஆகிடுறான், half fullன்னு நினைக்கிறவன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுறான். சரி சார், இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க? ஏன்னா இதெல்லாம் உனக்கு புரியும், பல பேருக்கு புரியாது. அதில் மூர்த்தியும் ஒருத்தன். என்கிட்ட வந்தான், புலம்பினான், அட்வைஸ் பண்ணேன். கெட்டிங் அவே இஸ் நாட் த சொல்யூஷன். சார், நானும் சௌஜன்யமா போகணும்னு தான் பார்க்குறேன். அதான் உன் பேரே சௌஜன்யாவாச்சே. ஆஸ் அன் இன்டீரியர் டெக்கரேட்டர் நிறைய பேரை பார்க்க வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு, இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சில கிளைண்ட்ஸை பிடிக்கிறதுக்கு ஃப்ளர்ட் பண்ற மாதிரி நடிக்கவும் வேண்டியிருக்கு. இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் ஹசார்ட், மோர் அவுட் ஆஃப் கம்பல்ஷன் ராதர் தென் டிசைர். எங்க இண்டஸ்ட்ரியில நிறைய போட்டா போட்டி சார். கொஞ்சம் அசந்தா அடுத்தவன் அடிச்சுட்டு போயிடுவான். அடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்றதை விட அழிச்சிட்டு போயிடுவாங்கன்னு தான் சொல்லணும். யூ நோ சம்திங் டாக்டர், இன்னைக்கு எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் தேர் இஸ் காம்படிஷன். அதுவும் சாதாரண காம்படிஷன் இல்ல, கட் த்ரோட் காம்படிஷன். யூஎஸ் எலெக்ஷன்ஸ்லேருந்து உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும், சேஃப்டி பின் வைக்கிறவன்லேருந்து சேட்டலைட் சேனல் வரைக்கும், இன்டீரியர் டெக்கரேஷன்லேருந்து இண்டஸ்ட்ரியல் ஹவுஸ் வரைக்கும், எவ்ரிவேர் இட் இஸ் அ ரேட் ரேஸ். அடுத்தவன் அழிச்சா தான் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன். முடியல சார், முடியல. வேதனையாக தான் இருக்கு. பட் என்ன பண்ணுறது, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு ஆயிடுத்த. சார், நான் ரொம்ப ப்ராக்டிக்கல், ரியலிஸ்டிக் அண்ட் பேலன்ஸ்ட். மூர்த்தி கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். இதுக்கு மேலே அவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் அவனை நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். அவனை மட்டும் இல்லை, அவனை மாதிரியே இன்னும் 2 பேரை. லிட்ரலாக அவனை மாதிரியே இருப்பா, அதே தாடி, அதே மீசை. நாளைக்கு நீயும் வா, லெட் அஸ் சார்ட் இட் அவுட். ஓகே. ஒரு நிமிஷம். Why should this be half full? Let's empty it out. கம் ஆன், இன்னும் எவ்வளோ நேரம் சார் இப்படியே இருக்க போகிறோம்? உங்கள் எல்லாரையும் ஒன்றா வர சொன்னதுக்கு காரணம், நீங்கள் 3 பேரும் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் வெரி வெரி சிமிலர். ஆனால் த வே யூ ஹேண்டில் த சிச்சுவேஷன், ஒருத்தி டிவோர்ஸ், ஒருத்தி சூசைட், ஒருத்தன் பார்ட்டிங் வேஸ். உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி கமெண்ட் பண்ண
நான் தயாராக இல்லை. அது உங்களோட இண்டிவிஜுவல் சாய்ஸ். அது கணவன் மனைவியாக இருக்கலாம், லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஈவன் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராக கூட இருக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ஆனால் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் சலிப்பு ஏற்படும், ஒரு ஃப்ரிக்ஷன் டெஃபினட்டாக உண்டாகும், சந்தேகம், இதெல்லாம் சகஜம்தான். நிரூபமா, ரமேஷை டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ என்ன பண்ண போற? நான் இப்படியே இருந்துட்டு போறேன். சரி சரி உட்காரு. சொல்ற அளவுக்கு சுலபம் இல்லாமா அது? சரி, தனியா இருக்க வேண்டாம், வேற கல்யாணம் பண்ணிக்கலான்னா அது பிரச்சனையை தீர்க்கவா போறது? இன்னும் பிரச்சனையை அதிகரிக்கத்தான் செய்யும். மிருதுலா, மென்மையான இருதயம் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு போட்டு வச்சுக்கிறது பைத்தியக்காரத்தனம். அதன் விளைவு ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், லீடிங் டு சூயிசைடல் டெண்டன்சிஸ். வாழ்க்கையில சின்ன சின்ன சபலங்கள் சகஜம்தான். ஏன், உனக்கே ஹாய் டியர் அப்படின்னு மெசேஜ் வந்தது இல்லையா? இல்ல நீ தான் அதுக்கு பதில் போட்டது இல்லையா? மூர்த்தி, நிருப்பமாவுக்கு சொன்னதை தான் உனக்கும் சொல்ல போறேன். நீ சௌஜன்யாவை விட்டு விலகி போறதுனால உன் லைஃபே டோட்டலா மாறிட போறதா? கிடையாது, கிடையவே கிடையாது. இத உங்களுக்காக மட்டும் சொல்லல, இட்ஸ் அப்ளிகபிள் டு எவ்ரிஒன். வெல், நம்மளோட அப்ரோச் சரியா இருந்ததுன்னா பெரிய பிரச்சனையை கூட ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம். இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனை கூட பூதாகரமா வெடிக்கும். நீங்கெல்லாம் என்ன பண்ண போறீள்? புத்திசாலிகளா இருக்க போறீங்களா? இல்ல the choice is yours. போகும் வழி எங்கும் உள்ளே என்றாலும் போகாமல் யாரும் இருப்பதில்லை. நீ என்ன நான் என்ன என்றாகிவிட்டாலே நிலையான வாழ்க்கை இல்லை. யார் யாருக்கு யார் என்று சாமி போட்டு முடிச்சு கொஞ்சம் சிரிக்கலாமே. நீங்க யார் வேணா என்ன வேணா பண்ணுங்க, ஆனா நான் டிசைட் பண்ணிட்டேன். ஏய், இந்த கடங்காரனோட காலம் பூரா வாழறதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். உறவு என்பது பிரிந்து செல்லவா